இங்கே இறைவனும் இறைவி 2 பேருமே கிழக்கு பக்கமாக ஒரே பக்கமாக பார்க்குறாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த கோவிலில் சொல்லுது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்தை வந்து அவங்க அமைத்த விதமே பார்த்திங்கன்னா தேர் வடிவத்தில் வடிவமைச்சிருக்காங்க. தேர் வடிவத்தில் வடிவமைச்சிருக்காங்க. நல்ல வேலை அந்த கீழே உள்ளதையாவது எடுக்க விட்டாங்களே, எதையுமே எடுக்க விட மாட்டாங்க. அதுதான் இங்கே ஒரு தலைவலி. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர் வடிவத்தில் வடிவமைச்சிருக்காங்க. ஆமாங்க, இது வந்து இந்த கோவிலுக்குள்ளேயே இன்னொரு சிவலிங்கத்தை வைத்தார் அப்படின்னு ஒரு கல்வெட்டில் ஒன்று சொல்லியிருக்காங்களாம். அதான் நித்திருவர்னு சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, ஆனால் நித்திருவர்னு நான் படித்தேன். அதே மாதிரி இங்கே பாருங்க குதிரை சிலை அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த திறந்து வச்சா தான் இங்கே ஊட்டி வச்சுருக்காங்க. நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 2 லிங்கம் இருக்குது, பழங்கால 2-3 சிலைகள் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைரவர், சூரியன், அந்த பக்கம் தட்சிணாமூர்த்தியோடைய பழங்கால கருங்கல் சிலை ஒன்று இருக்குது. அதெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அம்பாலோட சன்னதி இருக்குது. இதெல்லாம் முழுக்க கல் தாங்க. ஆனால் ஒரு கல்வெட்டு கூட இல்லை. கல்வெட்டுகள் அழிக்கப்படுற ஒரே சமுதாயம் நம்ம சமுதாயமாக தான் இருக்கும். அவங்க தாங்க கருகாத்த நாயகி. அந்த அம்பாள் பேர் கருகாத்த நாயகி. உள்ளே போய் பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. தென்னாதவர்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இது லிங்கம். இது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அதை நான் படித்து காட்டிடுறேன். அப்புறம் கல்வெட்டு செய்திகளை நான் சொல்கிறேன். நான் இப்போ அம்பாளையும் இறைவனையும் காட்ட முடியலங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இல்லை இங்கே இருக்குங்க, அங்கே அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்காங்க. சரி, நான் இந்த கோவிலை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். முதல்ல இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல இடமா பார்த்து உட்காரணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருக்கருக்காவூர்னு சொல்லப்படுது. இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காரணும். முதல்ல வந்து இந்த கோவில் பேர் வந்து பார்த்திங்கன்னா திருக்கருக்காவூர்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருக்கலக்காவூர்னு திருக்கலாவூர்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நித்த வினோத வளநாட்டு ஆவூர் கூட்டத்து திருக்கருக்காவூருங்கிறது அந்த ஊர் பெயர். நித்த வினோத வளநாட்டு ஆவூர் கூட்டத்து திருக்கருக்காவூர். ஆமாம். இதில் இன்னொரு வேடிக்கையான சிறப்பு என்ன அப்படின்னா, நித்த வினோத வளநாட்டு அப்படிங்கிறது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட வளநாடுகள். அந்த வளநாடை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம், இப்போ இருக்கக்கூடிய இந்த சுவாமிமலை, இந்த மாதிரி பகுதிகள்லாம் நித்த வினோத வளநாட்டில் தான் இருந்தது. ஆவூர் கூற்றம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வளநாட்டுக்குள்ளே இருந்த ஒரு பிரிவு. வளநாடுக்குள்ளே கூற்றம்னு ஒரு பிரிவு வந்தது. பனையூர் கூற்றம், இந்த மாதிரி கூற்றங்கள் இருக்கும். அதில் ஆவூர் கூற்றத்துன்னு சொல்கிறாங்க. அந்த ஆவூர் கூற்றத்தில் தான் இந்த கோவில் இறைவன் பேர் திருக்கருக்காவூர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 5 வனத்தலம், அதாவது வனம் இருக்குல்ல, வனம்னா காடு பகுதிகளாக இருந்திருக்கு. அந்த 5 வனங்கள் வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த வனம் தலம் வந்து பார்த்திங்கன்னா முல்லை மரங்கள் அதிகமாக கொண்ட பகுதியாக இருந்ததுனால முல்லை வனநாதர், இந்த இறைவன் பேர் முல்லை வனநாதர். அதேமாதிரி அவளிவநல்லூர் அப்படிங்கிற ஊர் வந்து பாதிரி மரங்கள் அதிகமாக இருந்தது தான். அதான் அவளினாலே பாதிரின்னு அர்த்தமா, அது ஒன்று. அப்புறம் அரதை பெரும்பாலி, அதான் அரித்வார மங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வன்னி மரத்தை அதிகமாக கொண்டு வந்தது தான். அடுத்து வந்து திருவிரும்பூலைங்கிறது ஆலங்குடிங்கிற ஊருக்கு பார்த்திங்களா, அது பூளைன்னு ஒரு மரம் தான். அது என்ன மரம்னு எனக்கும் தெரியல. திருக்கொல்லம்புதூர், அது வந்து வில்வ மரந்து தான். இது அடிப்படை தகவல். இறைவனுடைய பேர் வந்து அதுவும் வந்து விக்ரம சோழன் காலத்தில் உள்ள கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருக்காவூருடைய மகாதேவர்னு சொல்லியிருக்காங்க. திருக்காவூருடைய மகாதேவர். இன்னொரு பேர் முல்லைவனநாதர்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், மூலவர் சன்னதி வந்து இங்கே இருக்குங்க. மூலவர் வந்து இப்படி பார்க்குறாரு, அம்பாலும் இப்படி பார்க்குறாங்க. 2 பேருமே ஒரே பக்கம் பார்க்குறாங்க. அதாவது கிழக்கு பக்கமாக 2 பேருமே ஒரே பக்கம் பார்க்குறது ஒரே கோவில் வந்து இந்த கோவில் மட்டும்தான். அதேமாதிரி இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பக்கத்தில் சுண்ணாறுன்னு ஒரு ஆறு ஓடுது. பழைய பேர் வந்து வெட்டாறு.
வெட்டாறுங்கிறது தான் பழைய பேர். அந்த வெட்டாரோட தென்கரையில் தான் இந்த கோவில் இருக்குது. ஆமாம், வெட்டாறுங்கிற ஆற்றுக்கு தெற்கு பக்கமாக தான் இந்த கோவில் இருக்குது. அதாவது முதலாம் ஆதித்த சோழன் காலத்தில் உள்ள கல்வெட்டில் இந்த வெட்டாறு தென்கரையில் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு கல்வெட்டு சொல்லியிருக்காங்களாம். இந்த குளம் இதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு குளம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் காட்ட முடியல. பார்க்குளம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அங்கே ஒரு சிற்பம் இருக்குது, அதை நான் காட்டுறேன். பார்க்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் வந்து முல்லை மரம், உள்ளே பார்த்த முல்லை மரம் தான். இறைவி பேர் வந்து திருக்காம கோட்டத்து அம்பிகை அப்படின்னு கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. திருக்காம கோட்டத்து அம்பிகை. இன்னொரு பேர் கருகாத்த நாயகி. குழந்தை வரம் உள்ளவங்க நிறைய பேர் வந்து இந்த கோவில்களுக்கு வராங்க, அதிகமாக வராங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது, பூஜை செய்யும் பொழுது என்ன செய்வாங்கன்னா வந்து அந்த மேலே இருக்க பானமும் கீழே இருக்க ஆவுடையார் ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோவில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அப்போது பொதுவாக புனுகு சட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. புனுகை வந்து சட்டம்னா அப்படின்னா சட்ட வடிவில் செய்வாங்க. புனுகை வந்து சாத்துவாங்க. புனுகுன்னு ஒரு பூனை இருக்குது. அந்த புனுகு பூனையோடைய எச்சமாக தான் நம்ம வந்து வாசனை திரவியை பயன்படுத்துகிறோம். அந்த மேலே இருக்கக்கூடிய பானத்துக்கு வந்து பூஜை நடக்காதான், அதாவது அபிஷேகம் அதெல்லாம் நடக்காது. ஆவுடையாருக்கு மட்டும்தான் இங்கே வந்து அபிஷேகம் நடக்குது, பூஜை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த கோவிலுடைய தல வரலாறு இதெல்லாம் எனக்கு ஒழுங்காக தெரியல. அந்த வரலாறுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. ஆனால் பொதுவான தகவல் என்ன அப்படின்னா, இந்த கோவில் இறைவி வந்து கருகாத்த நாயகின்னு சொல்லப்படுறாங்க. இன்னொரு வந்து இந்த ஊரோட பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருக்கலாவூர்னு சொல்லப்படுது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போத்து வேலின்னு ஒரு ஊர் இருக்குது. ஒம்போத்து வேலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது 9 வேலின்னு சொல்லுவாங்களாம். அது ஒரு ஊர். இந்த மாதிரி பல ஊர் இருக்குது இந்த கோவிலில் பக்கத்தில். கல்வெட்டை வந்து நான் எழுதி வச்சுருக்கேன், சில விஷயங்கள் எழுதி வச்சுருக்கேன். அதாவது கல்வெட்டு வார்த்தைகள் என்கிட்ட இல்லை, கல்வெட்டு செய்திகள் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஒருவேளை கல்வெட்டு அங்கே நான் பார்த்தேன்னா சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் சிற்பத்தை காட்டு. இங்கே நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல வந்து 2 பேர் வணங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? வணங்கி ஒரு சிவலிங்க மாதிரி இந்த கோவிலோட இறைவன் தான் அது. ஏன்னா இந்த பானம் ரொம்ப பெருசாக அமைச்சிருக்காங்களே, இதே மாதிரி தான் இந்த கோவில் இறைவனுடைய பானமும் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை வைத்து பார்க்கும்போது இது சிவலிங்கம். இதை மன்னரும் அரசியரும் வணங்குறாங்க. ஆனால் இது எந்த அரசன் எந்த அரசியர்னு தெரியல. அதுதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரசியர் தான். ஆனால் இது யார் காலத்தில் உள்ளது, அதாவது இது சிவலிங்கத்துக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து ஆதித்த சோழன் அல்லது பராந்தக சோழன் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களா இருக்க வாய்ப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்பம் ஒழுங்காக தெரியலங்க, முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு, அதனால் தெரியல. கோவிலில் வந்து அமைப்பு அவ்வளோதாங்க. கோவில் ஒரு அமைப்பு இவ்வளோதான். இறைவன் இறைவியை மட்டும் நான் காட்ட முடியல. அது எல்லா கோவிலையும் உள்ள மாதிரி தான். இது வந்து 5 இது கோபுரங்க, ராஜநிலை கோபுரம். ஆனால் அந்த காலத்தில் மன்னர்கள் ரொம்ப அழகாக இந்த மாதிரி அமைப்பாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நமக்கு வெயில் படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக அதை கட்டியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள். நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்படணும். சரி, இது முதல் பகுதியாக இருக்கட்டும். முதல் பகுதி மற்றும் 2ஆம் பகுதியாக இருக்கட்டும். 3ஆம் பகுதியில் கல்வெட்டை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்.